சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னை காப்பாற்றத்தான் இன்று வந்திருக்கின்றேன். மிகப்பெரிய ஒரு விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். தயவு செய்து நான் சொல்லும் விஷயத்தை கேட்டுக்கொள். அப்போதுதான் உன்னால் அந்த பிரச்சனையிலிருந்து மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ தப்பிக்க முடியும். சில பிரச்சனையை நீ மாட்டிக்கொள்வாய், அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆனால் ஒரு பிரச்சனை உன்னை நோக்கி வருகிறது என்ற பொழுது அந்த பிரச்சனையை உன்னுடைய பக்கத்தில் கூட வரவிடாமல் காப்பாற்றத்தான் இன்று வந்திருக்கின்றேன். இதற்கு முன்பு சில பிரச்சனைகள் நடந்தது. யார் அதிலிருந்து உன்னை காப்பாற்றினேன்? இப்பொழுது வரும் பிரச்சனைக்கு முன்பே உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். தயவு செய்து முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை மட்டுமே தேடிக்கொள். தேவையில்லாமல் இது போன்ற பிரச்சனையை தேடிக்கொள்ளாதே. இது இன்று மட்டுமல்ல, என்றும் நான் சொன்ன இந்த விஷயத்தை ஞாபகம் வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில பேர் உதவி கேட்கலாம், சில பேர் நல்லவர்களாக இருக்கலாம், சில பேர் உன்னை மாட்டி விடுவதற்காகவே சிலர் வரலாம். அவர்களுடைய எண்ணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். சில நினைப்பார்கள், இவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார், இவரிடம் உதவி கேட்டால் உடனே செய்வார் என்று சில நல்ல முறையில் வருவார்கள். விதி அவர்களை பிரச்சனையில் எடுத்து வந்து விட்டுவிடும் என்று வருவார்கள். தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றிவிட வேண்டும் என்று தான் வருகிறார்கள். வருகிறதா? என்னுடைய குழந்தையே, இது போன்ற நபர்களிடமெல்லாம் பார்த்து தான் இருக்க வேண்டும். சில சமயம் நீ பார்த்தாயானால் இது போன்ற நபர்களால் தான் நல்ல குழந்தைகளுக்கு யாரிடமும் இருந்து நல்ல உதவி கிடைக்காமல் போகிறது. இதுபோல் சிலர் துரோகத்தை செய்வதினால்தான் இப்பொழுது எல்லாம் யாரும் உதவி செய்வதற்கே தயங்குகிறார்கள், பயப்படுகிறார்கள். இது போன்றது இருப்பவர்களால் தான் ஒரு உதவி செய்தால் அவர்களுக்கு ஏன் திருப்பி உதவி செய்ய வேண்டாம்? அதற்கு பதிலாக அவர்கள் உபத்திரம் எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். ஆனால் இப்பொழுது இருப்பவர்களை ஒருவேளை ஒருவனை பிரச்சனையில் மாட்டி விடுவதற்காகவே தான் உதவியை கேட்கிறார்கள். சரிதானே? இப்பொழுது உன்னை நெருங்கி ஒருவன் வருகிறான் என்றால் அவன் கெட்ட எண்ணத்தில் தானே வருகிறான். கடைசியில் நான் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, இவ்வளவு பெரிய பிரச்சனையில் வரும் என்று நினைக்கவே இல்லை என்று சொன்ன பிரச்சனை தப்பித்து விட முடியுமா? அதாவது வாழ்க்கையில் சிலரிடம் பார்த்து தான் இருக்க வேண்டும். அவர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள் என்பதை தெரியாமல் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் உன்னை காப்பாற்ற வந்தேன். ஒரு பெண் உன்னிடம் வந்து, எனக்கு இந்த நபரிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொடுங்கள், கடனாக பெற்றுக்கொடுங்கள், இந்த நபர் பணம் கொடுக்கிறாராம், எனக்கு அவரிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொடுங்கள், உங்களுடைய பெயரை சொல்லி நீங்கள் எனக்கு தெரிந்தவர் என்று பணத்தை பெற்றுக்கொடுங்கள் என்று சொன்னால், தயவு செய்து அதுபோல இன்னொரு நபரிடம் இருந்து இன்னொருவருக்கு பணத்தை பெற்று தராது. ஏனென்றால் ஒரு பிரச்சனை அதனால்தான் உருவாகும். ஒரு பெண் வந்தோ இல்லை ஒரு ஆண் வந்தோ எனக்கு வேறொரு நபரிடமிருந்து ஒரு பணத்தொகையை எனக்கு பெற்று தாருங்கள் கடனாக என்று சொல்லி அந்த பெண் வந்து உன்னிடம் கேட்டாலோ, ஒரு ஆண் உன்னிடம் வந்து கேட்டாலோ, தயவு செய்து பண விஷயத்தில் நீ யாருக்கும் எப்பொழுதும் மற்றவரிடம் இருந்து மற்றவருக்கு கடன் வாங்கி தராதே. ஏனென்றால் அவர்கள் கொடுக்காமல் போய்விட்டார்கள் என்றால் அத்தனை பிரச்சனையும் உன் பக்கம்தான் வந்துவிடும். புரிகிறதா? நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டும். யார் எப்படிப்பட்ட நிலைமை மாறும் என்பது உனக்கு தெரியாது என்று. நீ கடன் வாங்கி கொடுத்தாயானால் நாளை அந்த கடனை கட்டுவானா இல்லையா என்பது உனக்கு தெரியாது. அதனால் யாருடைய பிரச்சனையிலும் நீ போய் தலையிடாதே. அப்படி உன்னை தேடி ஒருவன் வந்து உதவியாக கேட்டால், உன்னிடம் ஒருவன் உதவியாக கேட்கிறான் என்றால் அது வேறு ஒரு விஷயம். அது நீயும் அவனுக்கும் இடையே உள்ளது. அதுவே உன்னை ஒரு விஷயமாக வைத்து, உன்னை ஒரு ஆதாரமாக வைத்து இவரிடமிருந்து இவனுக்கு பணத்தை பெற்று தருவதோ, இதற்கு நான் தான் பொறுப்பு என்று நீ சொல்லி ஒருவனுக்கு பணத்தை வேறொரு நபரிடம் இருந்து பெற்று கொடுப்பதோ இது தவறு. அவன் ஏதாவது பிரச்சனை வந்தால் திரும்ப உன் பக்கம்தான் அந்த பிரச்சனையானது மாறும். புரிகிறதா? யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது தெரிந்து உதவி செய்ய வேண்டும். முக்கியமாக பணம் என்று வந்த ஒருவன் உதவி கேட்டால் தயவு செய்து, கடன் என்று வந்து ஒருவன் உதவி கேட்டால் தயவு செய்து பொறுத்து நிதானமாக தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். அதுவும் நடுவே நீ நின்று கொண்டு இந்த பக்கம் ஒரு ஆள், இந்த பக்கம் ஒரு ஆள் நின்று கொண்டு பணத்தை மாற்றி கொடுப்பது உன்னுடைய வாழ்க்கையில் ஒத்து வராத ஒன்று. நீ அமைதியான வாழ்க்கை வாழ ஆசைப்படுகிறாய்.
பிரச்சனை வராமல் எப்பொழுதும் அமைதியாக வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய். ஆசைப்படும் குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன் வேலை, தன்னுடைய குடும்பம், தம் தொழில் என்பது மட்டுமே நான் இருந்து பார்க்க வேண்டும். இவனிடம் இருந்து பணம், இவனிடமிருந்து இவனுக்கு பணம் என்று கடனை வாங்கி கொடுத்தாயானால், கடனை ஒருவன் கட்டவில்லை என்றால் உன்னுடைய தலையில்தான் வந்துவிடும். அது உனக்கு தேவையா? பிரச்சனை அவன் கட்டவில்லை என்றால் நீ வாங்கி கொடுத்தவருடைய இருந்து உனக்குத்தான் பிரச்சனை துவங்கும். அதனால் எப்பொழுதும் பண பிரச்சனையில் தலையிடாதே. அது உனக்கு ராசி கிடையாது. அந்த ஒரு விஷயம் உனக்கு சரி வராது. நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்க்கை என்பதில் மட்டும்தான் புதிதாக இருக்க வேண்டுமே தவிர, வேறு யாருடைய பண பிரச்சனையிலேயோ தொழிலையோ நீ தலையிடக்கூடாது. அது உனக்கு சரி வராது. இந்த சாயப்பா சொல்கின்றேன், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இதை நீ இன்று மட்டுமல்ல என்றென்றும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு பணமோ இல்லை, என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், முக்கியமாக பணத்தில் யாருக்கும் எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டாம். புரிகிறதா? உதவி என்று நீ எப்பொழுது செய்ய வேண்டாம். என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்வது இதுதான். ஆனால் இதையெல்லாம் மீறி நீ ஒருவனுக்கு பணத்தால் உதவி செய்து கொண்டு திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தது என்றால் என்னிடம் வந்து நிற்கவே கூடாது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது செய்தாலும் பார்த்துத்தான் செய்ய வேண்டும். இதற்கு முன்பு நீ எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கலாம். அதிலிருந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் பார்த்துத்தான் செய்ய வேண்டும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இதற்கு முன்பு எல்லாம் தெரியாமல் செய்துவிட்டாய். ஆனால் எப்போது எல்லாவற்றையும் எடுத்து சொல்வதற்கு நான் இருக்கின்றேன். அதனால்தான் சொல்கின்றேன், தயவு செய்து எல்லா விஷயத்தையும் நிதானமாக பொறுமையாக யோசித்து செய். பணமென்று ஒருவன் வந்து உதவி கேட்டால் 1000 வாட்டி யோசித்து எதுவும் எடுத்தோம் என்று கவுத்தோம் என்று செய்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பணம் என்று வந்துவிட்டாலே தயவு செய்து அந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் மிக சிறந்ததாகும். என்னுடைய குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயமாக முன்னுக்கு வருவாய். உனக்கு இன்பம் நிச்சயமாக வரும். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. நீதான் தேவையில்லாமல் சில விஷயத்தை நினைத்து கவலைப்படுகிறாய். இன்பம் நிச்சயமாக வரும். எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு இன்பம் வருமா என்று நீ யோசிக்கவே வேண்டாம். நிச்சயமாக வரும். நானே உன் வாழ்க்கையில் வந்து தருவேன். இனிமேலாவது எல்லா விஷயத்திலும் சுதாரிப்பாகவும் தெளிவாகவும் எல்லாவற்றிலும் யோசித்து முடிவெடு. உன்னுடைய வாழ்க்கை நீதான் வாழப்போகிறாய். அதனால் எப்பொழுதும் சுதாரிப்பாக முடிவெடுத்து வாழ்க்கையில் எப்பொழுதும் கவனமாக இரு. பணம் என்று வந்துவிட்டால் அதில் மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள். அதனால் நீதான் சற்று கவனமாக இருக்க வேண்டும். நான் உனக்கு இருக்கிறேன். ஒவ்வொரு நிலைமையிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்ல எல்லா விஷயத்திலும் இருந்தும் நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள். நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கை நடக்கும். புரிகிறதா? அதையும் மீறி யாராவது உனக்கு ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் முன்பு சொல்கின்றேன், பத்திரமாக இருந்து கொள். நான் ஒன்று சொல்வேன், நீ வேறொன்று செய்தால் பின் நீதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு இந்த நிமிஷம் ஒரு சத்தியம் செய்து கொடு. நான் எந்த ஒரு பிரச்சனையிலும் காசுக்காகவோ யாராவது வந்து உதவி கேட்டால் அதில் நான் தலையிட மாட்டேன் என்று நீ உதவி செய்யும் மனப்பான்மையில் எல்லோரும் உதவி செய்கிறாய். ஆனால் அதை புரியாமல் நிறைய பேர் உன்னை மாட்டித்தான் விடுகிறார்கள். எனக்கு சத்தியம் செய்து கொடு. பணம் யாராவது வந்து கேட்டால் பல பிரச்சனை இல்லையோ நான் தலையிட மாட்டேன் என்று உன்னுடைய உதவும் தன்மையை இதில் காட்டிவிடாதே. உன் வாழ்க்கையில் மிக மிக பத்திரமாக இருக்கும். நான் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எல்லாமே பாதுகாப்பாகத்தான் இருக்கும். இன்பமோ உன் வாழ்க்கையில் வரும். நிச்சயமாக நீ இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீ சுதாரிப்பாக இருந்தாலே உன்னுடைய வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் முழுமையான என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இது நடக்கப் போகிறது என்று சொல்லிக் கொடுத்து உன்னை காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன். சீக்கிரமாக நல்லது நடக்கும். கவலை இல்லாமல் சந்தோஷமாக இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.